ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கின்ற பொழுது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த பொக்கிஷத்தை சர்வ மகிமையும் பொருந்திய தேவனுக்கு ஒப்பிடலாம். அவரில் அளவற்ற, ஆராய முடியாத, எண்ணற்ற ஐஸ்வர்யங்கள் அடங்கி இருக்கின்றன. ஏராளமான புதையல் இங்கே என்று ஒரு அறிவிப்பு பலகை ஒரு இடத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தால் எல்லா திசைகளிலிருந்து ஜனங்கள் திரள் திரளாக இங்கு செல்வார்கள் அல்லவா? ஆம், ஐஸ்வர்ய சம்மனராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள சம்பத்துக்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் அதை விட மேலானவைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து இந்த நாட்களிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த தேவனுடைய ஐஸ்வர்யங்களை நீங்களும் நானும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய தியான பகுதியாகிய கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 2 வகையான அந்த ஞானத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். 3ஆவது வசனம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதாக ஞானமாகிய பொக்கிஷத்தையும் அறிவாகிய பொக்கிஷத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார். அதே வேளையில் 8ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்பதாக உலக ஞானத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார். 2 வகையான ஞானம் இங்கே சொல்லப்படுகிறது. உலக ஞானம், பரலோக ஞானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது உலக மானிடத்துவம் என்னும் கொள்கை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அவைகள் போதிப்பது என்ன? மனித இனம், உலகம், அதில் உள்ள படைப்புகள், ஜீவராஜிகள் அனைத்தும் திடப்பொருள், சக்தி இவை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இவை 2 சேர்ந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சக்தியாக இணைந்து இப்போதுள்ள உருவத்தை பெற்று இயங்குகின்றன என்பதாக, அதாவது ஆண்டவரால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை என்பதை உலக ஞானமானது சொல்லுகிறது. மனிதர்கள் ஒரு தனிப்பட்ட தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதையும் அங்கே சொல்லுகிறது. மனித இனத்துக்கு தேவனால் அருளப்பட்ட அருள்வாக்கே வேதாகமம் என்பதையும் அது மறுதலிக்கிறது. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இல்லாமல் இந்த உலகத்திலே அறிவு இல்லை என்று சாதிக்கிறது. மனிதனுடைய காரண காரிய சிந்தனைகளால் மனித வாழ்க்கை நெறிமுறைகளை தீர்மானிக்க முடியும் என்பதை அது சொல்லுகிறது. இதன் மூலமாக உலகின் மாபெரும் அதிகாரியாக மனிதன் மாற்றப்படுகிறான். கல்வியின் மூலமும் பொருளாதார சமநிலை ஏற்படுவதன் மூலமும் இன்றைய மனதத்துவ முறைமைகளின்படியும் மனிதனுடைய ஞானத்தின்படியும் மனிதனுடைய நடத்தையை மாற்றவும் முன்னேற்றம் ஏற்படுத்தவும் முடியும் என்று இந்த உலக ஞானமானது சொல்லிக் கொண்டிருக்கிறது. வேதாகமும் சார்ந்த ஒழுக்க நெறிகள் நிராகரிக்கப்படுகின்றன. மனிதனின் ஆசைகள் நிறைவேறுதல், திருப்தி, இன்பம் போன்றவைதான் அவர்களின் வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையாக கருதப்படுகின்றன. மனிதன் கடவுளை நம்பவோ சார்ந்திருக்கவோ செய்யாமல் வாழ்க்கையில் துன்பங்கள், மரணம் போன்றவற்றை சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறது. மானிடத்துவத்தின் இந்த கொள்கை சாத்தானால் ஆரம்பிக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ஞானம் தேவனால் அருளப்படுகிறது. இந்த லௌகீக ஞானம் இல்லை என்றால் மானிடத்துவத்தின் இந்த கொள்கையானது சாத்தானால் ஆரம்பிக்கப்பட்டது. சாத்தான் ஆதி பெற்றோரிடத்திலே வந்து அதைத்தான் சொன்னார். மனிதர்கள் தேவனைப் போல ஆகிவிடலாம் என்று சொன்ன பொய்யை ஆதாரமாக கொண்ட ஒரு கொள்கைதான் இந்த லௌகீக ஞானம். இந்த மானிடத்துவ கொள்கை உள்ளவர்கள்
ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுத்து ஒரு பொய்யை வாங்கியவர்கள் என்று வேதாகமம் அடையாளம் காட்டுகிறது. படைத்தவரை வழிபடுவதற்கு பதில் படைக்கப்பட்ட பொருட்களை கடவுள் என்று வழிபடுகின்றனர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அந்த ஞானத்தை நீ தேடாதே. லௌகீக ஞானம் நமக்கு தேவையில்லை, அது மாயையான ஒன்று. அது பிசாசினால் கொண்டு வரப்பட்டது என்பதை இங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எனவே அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக தேவ ஞானம் பல காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவன் மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பவைகளை சாதாரண ஜனங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே தான் பரிசுத்த பவுல் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். அதாவது தேவனுடைய ஆவியை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் மாத்திரமே தேவ ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று ஆவியின் வரமாக இதை அப்போஸ்தலருக்கு தேவன் அளிக்கிறார். அதன் மூலமாக மறைந்திருந்த ரகசியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் சபைக்கு அறிவிக்கப்படுகின்றன. அது என்னவென்றால், இதைத்தான் எபேசியர் 3:3 பார்க்கிறோம். பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று பவுலடிகளார் கூறுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஐஸ்வர்யம், அது முதலாவது நாம் பார்க்கின்ற காரியம் ஞானமாகிய பொக்கிஷம். இந்த ஞானமாகிய பொக்கிஷம் எதை எனக்கு வெளிப்படுத்துகிறது? தேவன் உலகத்தை படைத்தார், தேவன் என்னை உண்டாக்கினார், என்னுடைய சிருஷ்டி கர்த்தர் அவர், அவர் ஆழத்துவம் உடையவர், அவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய வார்த்தைகளை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், பரிசுத்த வேதாகமமே என் வாழ்வின் மூச்சாக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த ஞானமாகிய பொக்கிஷத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உலக ஞானம் அல்ல, உலகத்தினுடைய மேன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஞானம் அல்ல, படிப்பு பட்டம் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளலாம் என்கின்றதான தவறான சிந்தை அல்ல. என் ஆண்டவர் கொடுக்கின்ற பரம ஞானம், அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து, என்னை உண்டாக்கின கர்த்தர், என்னை காண்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்மேல் கரிசனை உள்ளவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை வாழ வைக்கிறவர், அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை அவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்குள் அறிவு என்ற பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது என்பதாக அதே கொலோசை 2:3 குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிவோடு பரிசுத்தத்தை சேர்த்து பேசுகிறார். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் 2 பேதுரு 2:20 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கு கடந்து செல்பவர்கள் பரிசுத்தத்திற்கு கடந்து செல்வார்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாக எபேசியர் 1:4 கூறுகிறது. இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது, உங்களையும் என்னையும் முன்குறித்தவர் அல்லது அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையினாலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். எனவே இங்கே அறிவாகிய பொக்கிஷம் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டார். அந்த பரிசுத்தம் இங்கே இணைக்கப்படுகிறது. இந்த உலக பிரகாரமான அறிவு பரிசுத்தத்தை அல்ல, அவர்கள் பரிசுகளை விரும்புகிற ஒரு ஞானமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. ஆனால் தெய்வீக அறிவு, ஆண்டவர் கொடுக்கிற அறிவு, அந்த அறிவோடு கூட பரிசுத்தம் இணைக்கப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் நானும் உண்டாக்கப்பட்டவனுடைய நோக்கம் அந்த பரிசுத்தரை அறிகிற அறிவை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த பரிசுத்தரோடு சதாகாலம் ஜீவித்து வாழ நாம் இங்கே நம்மை தகுதிப்படுத்தி கொண்டவர்களாகவும், மறுமையிலே அவரோடு கூட வாழ்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனை குறித்ததான ஒரு அறிவு.
நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவின் பொக்கிஷம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிலிப்பியர் 3:8 அவர் சொல்கிறார் பாருங்கள், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த அறிவின் மேன்மைக்காக என்னுடைய அனைத்தையும் நான் என்ன செய்கிறேன்? தியாகம் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமென்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், அறிவின் பொக்கிஷம் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியம் அதுதான். தேவனை குறித்ததான அறிவு, தேவனை அறிகிற அறிவு எனக்கு காணப்படுகிறதா? தேவனை பற்றிய அறிவு அல்ல, தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிற அறிவு. அவர் என்னுடைய சிருஷ்டிகர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னை வழிநடத்துகிறவர், அவர் என் பரிகாரி, அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை வாழ வைக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிறார். இந்த பரிசுத்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். இந்த அறிவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று பவுலடிகளார் எண்ணிக்கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பொக்கிஷம் நம் ஒவ்வொருவராலும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இதை நீங்களும் நான் பெற்றிருக்கிறோமா? ஞானமாகிய பொக்கிஷம், அறிவாகிய பொக்கிஷம், தேவ ஞானம், தேவ அறிவு, இவைகளுக்கு நாம் இடம் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, நான் அதிலே ஒருவன், என்னையும் தேவன் உண்டாக்கினார். இந்த ஞானமுடையவனாக அந்த தேவன் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிவையும் பெற்றுக்கொண்டவனாக நான் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.